திருமூர்த்தி ஆனந்திய கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அங்க வர அன்பு அத பார்த்துட்டு, அவர்கிட்ட இருந்து ஆனந்திய காப்பாத்தி அவர அடிச்சு புடிச்சிடுறாரு. ஆனந்தி இவர போலீஸ்ல ஒப்படைக்கலாம். அப்பதான் உங்கள காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மகேஷுக்கும் ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க ஆனந்தி. மகேஷும் அவங்க அப்பா, அம்மா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல அன்பு தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. மகேஷை கொல்ல பார்த்தது அன்பு இல்ல. அன்பு மேல குடுத்த கேஸ வாபஸ் வாங்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு மகேஷ் சொல்றாரு. இத கேட்ட உடனே அரவிந்த் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அப்போ அன்பு இல்லன்னா வேற யாரு கொலை பண்ண பார்த்தாங்க? அன்பு தான் குற்றவாளி அப்படின்னு மறுபடியும் அவர் மேலேயே பழிய போட பார்க்குறாரு அரவிந்த். ஆனா அந்த நேரத்துல கரெக்ட்டா அங்க அன்பு திருமூர்த்தி கூட்டிக்கிட்டு வராரு. திருமூர்த்தி தான் உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்றாரு. மகேஷும் நேத்து ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்த சொல்றாரு. இவன் என்ன நைட்டு கொல்ல வந்தான், ஆனந்தி தான் என்ன காப்பாத்துனா அப்படிங்கிற விஷயத்த. உடனே அன்பு இவன் நம்ம கம்பெனில இருந்து ட்ரக்ஸை கடத்திக்கிட்டு இருந்தான். இவனுக்கு நம்ம கம்பெனில இருந்து யாராவது ஹெல்ப் பண்ணாம இந்த விஷயத்த செஞ்சிருக்கவே முடியாது. யாருடா உனக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு கேட்குறாரு. ஆனா அவர் வாய் திறக்காம இருக்காரு. அரவிந்த் மறுபடியும் அன்பு மேலேயே பழிய போட சொல்லி கண்ணை காமிக்கிறாரு. இவர் என்ன சொல்ல போறாரு? அன்பு மேலேயே மறுபடியும் பழி விழுமா? அன்புவ மகேஷ் காப்பாத்துவாரா? என்ன நடக்க போகுது? அரவிந்த் மாட்டுவாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.